கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை அவர்கள் பலப்படுத்துகிறான். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவர்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று தேவன் நமக்கு காண்பித்து தருகிற கற்றுத் தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? முச்சடியில் அக்னி ஜுவாலித்து எரிகிறதை மோசே கண்டு இந்த அற்புத காட்சியை, அக்னி எரிந்து முச்சடி வெந்து போகாமல் இருக்கிற இந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி அவனது முச்சடியை நெருங்குகையில் முச்சடியில் எரிகிற அக்னி ஜுவாலையிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அப்படி மோசே கிட்ட வருவதை கண்ட கர்த்தர் அவனோடு கூட சொன்ன வார்த்தை தான், நீ உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. தேவர்களாகி நாம் அறிந்த ஒரு பிரதானமான சத்தியம் தான் பாதரட்சை என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் பாதரட்சை என்பது ஆயத்தத்தை குறிக்கிறது. ஆயத்தம் என்னும் பாதரட்சையை அணிந்து கொண்டவர்களாய் தேவர்களாகி நாம் இருக்க வேண்டும் என்று தேவ வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கம் அதிலே பாதரட்சை என்பது ஆயத்தத்தை உணர்த்துகிறது. இங்கே கர்த்தர் மோசே தன்னிடத்தில் கிட்டி வரும் பொழுது அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், நீ உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. தேவர்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய பிரதானமான சத்தியம், எப்பொழுதுமே தேவர்களாகி நாம் ஆயத்தமா இருக்கணும் கர்த்தரை சந்திக்க. அது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. மறுமையிலே அவர் வந்து நம்மை அழைத்து செல்கிற அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமா இருக்கணும். அதே போல இம்மையிலும் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அது என்ன? இம்மையிலே அவரை சந்திக்கிற அனுபவம்னா தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவம், நம்முடைய ஜெப வேலை, வேதத்தை வாசித்து தியானிக்கிற அனுபவம், கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசனத்திலிருந்து அவரோடு கூட இணைந்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த அனுபவங்கள் தேவனை சந்திக்கிற அந்த வேலையை உணர்த்துகிறது. அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாரு? நம்ம ஜெபிக்க போகும்போதே கர்த்தர் நம்மை சந்திக்கும்படியாய் அவரும் வந்து விடுவார். வேதங்களை தெளிவாய் காண்பிக்கிறது. அப்ப இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கணும். அப்படி கர்த்தருக்காக ஆயத்தப்படுகிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கொஞ்சம் உன் ஆயத்தம் என்கிற பாதரட்சையை கழற்றி போடு ஆண்டவர் சொல்றார். எப்பொழுது தெரியுமா? எப்படி மோசே தேவ சமூகத்துல பரிசுத்த பூமியில தேவனை கிட்டி சேர அவன் அந்த முச்செடியில் எரிகிற அக்னி ஜுவாலையை பார்க்கும்படியாக தேவ சமூகத்துல கிட்டி சேர்ந்தானோ அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ உன் பாதரட்சையை கழற்றி போடு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில மறுமையிலே எப்பொழுதுமே கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா நம்ம இருக்கணும். அதே நேரம் இம்மையிலே கர்த்தரை சந்திக்கும்படியாக நாம் செயல்படும் பொழுது அந்த இடத்துல அந்த நேரத்துல கர்த்தர் நம்மை சந்திக்கும்படியாக அவர் வருகிறார். அப்ப கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், இப்போ நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஆயத்தம்ங்கிற பாதரட்சையை கழற்றி போடு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு தெரியுமா? எந்த ஒரு தேவ பிள்ளையுமே தேவ சமூகத்தில் வந்த பிற்பாடு வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம்ம ஆயத்தமாக கூடாது. சிலர் ஜெபிக்கும்படியாக வந்த பிற்பாடும் அவசர அவசரமா ஜெபிச்சுட்டு வேற காரியத்தை செய்யும்படியா ஆயத்தமா இருப்பாங்க. ஜெபத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தோட இருப்பாங்க. இந்த பிரேயரை முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சிடணும், சர்ச்சை முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சந்திக்கும்படியான வேலைக்கு வந்த பிற்பாடு வேற எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம ஆயத்தமாக கூடாது. தேவ சமூகத்துல ஜெபிக்கும்படியாய் அமர்ந்த பிற்பாடு நம்ம மைண்ட்ல எந்த காரியம் இருக்கக்கூடாது. இதை முடிச்சுட்டு நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆயத்தம் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆயத்தம் என்றாலே கர்த்தரை சந்திக்க மட்டும்தான். அப்படி கர்த்தரை சந்திக்கும்படியான ஒரு வேலை, ஒரு சூழ்நிலை இம்மையில நமக்கு ஏற்படும் பொழுது, ஜெப வேலையோ, தேவனை ஆராதிக்கிற அந்த நேரத்திலோ, தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற நேரத்திலோ, சபைக்கு செல்லும் பொழுதோ, சபையில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதோ வேற காரியத்துக்கு நம்ம ஆயத்தமாக கூடாது. அதனாலதான் தேவ சமூகத்துக்கு வந்த பிற்பாடு நீ இன்னும் ஏன் உன் பாதரட்சையை அணிந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? உன் பாதரட்சையை கழற்றி போடுன்னு சொல்றாரு. ஏன்னா நீ பரிசுத்த பூமிக்கு வந்துட்ட, தேவ சமூகத்துக்கு வந்துட்ட, என்னை கிட்டி வந்துட்ட. இதன் பிற்பாடு நீ எந்த காரியத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஆயத்தமாக கூடாது. நீ என்ன சந்திக்க மட்டும்தான் ஆயத்தமா இருக்கணும். நீ என்ன சந்திக்க மட்டும்தான் ஆயத்தம் இருக்கிற பாதரட்சையை அணிந்தவனா இருக்கணும். வேற எந்த காரியத்துக்கும் நீ ஆயத்தப்படக்கூடாது. வேற எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.
இதுதான் கர்த்தர் என்று நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம். தேவர்களாகி நாம் ஆயத்தம் என்கிற பாதரட்சியை கர்த்தரை சந்திக்கும்படியாக மட்டுமே அணிந்திருக்க வேண்டும். அதற்காக மட்டுமே ஆயத்தப்படணும். எப்பவுமே மறுமையிலே கர்த்தரை சந்திக்க, அவருடைய வருகையிலே அவருக்கு எதிர்கொண்டு சென்று அவரோடு கூட நித்தியமாய் நித்திய ஜீவனை சுந்தரிக்க, அவருக்குள் களிகூர்ந்து மகிழ நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதே நேரம் இம்மையிலும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அவருடைய பிரசனத்துல, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அதற்காக நம்ம ஆயத்தப்படணுமே தவிர, அந்த வேலை வந்த உடனே நம்முடைய ஆயத்தத்தை நம்ம என்ன பண்ணிடணும்? நம்முடைய ஆயத்தம் இருக்கிற பாதரட்சியை நம்ம கழட்டி போட்டுடணும். வேற காரியத்துக்கு ஆயத்தமாக கூடாது. ஜப நேரத்துல வேற எதுவும் நம்ம மைண்ட்ல ஓடக்கூடாது. ஐயோ அது செய்யணும், இது செய்யணும், எந்த வேலை இருக்கேன், அவங்கள மீட் பண்ணணும் இப்படின்னு சொல்லி வேற எந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேற எந்த காரியத்துக்கும் நம்ம ஆயத்தம் ஆகக்கூடாது. இதெல்லாம் கருத்து நம்மோடு கூட பேசி மறுத்துக்கலாம். தேவனை சந்திக்கும்படியாக சபையை நீ ஆயத்தப்படு. தேவ சமூகத்தில் வந்த பிற்பாடு உன் ஆயத்தம் என்கிற பாதரட்சியை கழட்டி போட்டுவிட்டு கர்த்தருடைய பிரசனத்திலே, கர்த்தரோடு கூட அவருடைய பாதத்திலே ரூத் தன்னை அர்ப்பணித்தது போல நீ உன்னை முழுமையா அர்ப்பணித்து அவருடைய பாதத்திலே படுத்துவிடு. அப்படி தன்னை அர்ப்பணித்த ரூத்தை அவர் தன்னுடையவளாய் மாற்றினது போல, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவள் என்ற அனுபவத்திற்குள்ளாக தேவர்களாகி நாம் மாற வேண்டுமானால் நாம் நம்மை முழுமையாக அவருடைய பாதத்தில், அவருடைய பிரசனத்துல வேற எதுக்கும் ஆயத்தமாக, நம்ம கர்த்தரை சந்திக்க மட்டுமே ஆயத்தமாகி அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்துல வந்த பிற்பாடு ஆயத்தம் என்கிற பாதரட்சியை கலட்டி போட்டுவிட்டு அவருடைய பாதத்திலே நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடையவர்களால் இந்த உலகத்திற்கு முன்பதாக அடையாளப்படுத்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மை உயர்த்தி நம்மிலே மகிமைப்படுவது அதிக லட்சியம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்க நாம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல